எம்சி தமிழரசன் இயர் பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு லைவ் வழக்கமாக ஒரு இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லைவ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மட்டும் கிடையாது, சில இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முன்னாடியே பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைவ். நான் இன்னும் எதுவுமே இங்கே பார்க்கல, ஜஸ்ட் என்ட்ரானேன். ரூமில் போயிட்டு என்னோட திங்ஸை வச்சுட்டு ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஒரு 5 minutes லைவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி ரேண்டம் லைவ், ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ஹியர் அட் ரேவா ரிசார்ட், சித்தூர். திருத்தணிலேருந்து அரௌண்ட் ஒரு 28 kilometers. சூப்பர்பான ஆம்பியன்ஸ் அப்படின்லாம். ஏர்லி மார்னிங் வீட்டில் 4 o'clock வந்து ட்ரெயின் ஏறினேன் பெரம்பூரில். காட் டவுன் அட் 6 o'clock at திருத்தணி and got picked up in car. And I'm here thanks to Janvi ma'am for such a lovely invite here. I'm having wonderful time here, and more than what I am having now, I'm going to have a lot more great time here with school students here. Okay. ஸோ நான் பேசுறது நான் கம்மி பண்ணிவிட்டு ஆம்பியன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் காமிக்க போகிறேன் இப்போதைக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கெட் ஆன் திஸ். ஐ திங்க் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஏறலாம். அப்புறமா அவர்கிட்ட கேட்டுட்டு ஏறலாம். ஓகே, லெட் மீ ஷோ வாட் ஆர் த திங்ஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் ரேவா ரிசார்ட்ஸ். அது என்ன ப்ரொனன்சியேஷன்றது இங்கே வந்து எங்கள் அஃபிஷியல்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டு எக்ஸாக்டாக சொல்கிறேன். அது ரீவான்னு சொல்லணுமா ரேவான்னு சொல்லணுமா, பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Let me show my face as well in front of the resort name. Yes. Okay. That's the entrance. That's the way I came in. ஐடியலி நான் அங்கேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் ரேண்டமாக ஆரம்பிச்சிருக்கேன் நான். அண்ட் மிஸ்டர் செல்வா who has been helping me here from the time I entered. And this resort comes under Andhra border. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometers அப்படி அவே போனோம் அப்படின்னா தமிழ்நாடு பார்டர், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆந்திரா. ஓகே, இங்கே தான் என்னோட ரூம். ரைட், நான் இப்படி ஆரம்பிச்சேன். ஸோ அந்த பக்கமாக என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம். அந்த ஒரு லெஃப்டில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் ஐ திங்க் திஸ் நாட் திங்க் அதுதான் ரிசப்ஷன். இப்படிக்கா உள்ளே என்ட்ராக வரும் ரூம்ஸ் அண்ட் லான்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தலாம். I'll show my room as well. மாடிலாம் போகுது, அப்புறமா மாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரூம் 101 ஃபார் தமிழரசன் ஃபார் டுடே. ஒரு சேஃப்டி லாக் போட்டு வந்திருக்கேன், நாட் டு வரி. எஸ், தமிழ் ஹியர். And this is my room for today. பட் எவ்வளோ நேரம் ரூம் குள்ளர் பண்ணலாம் சொல்ல முடியாது. மேபி another half an hour 1 hour ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன் அப்படின்னா நம்ம ரூம்க்கு வருவோன்னா நல்லா தெரியாது. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி வரும்போது இந்த பால்கனி வந்து ஐ லைக் ஸோ மச். எங்கே போனாலும் அதர் ரூம்ஸ் காட்டேஜ் டைப் இதை மாதிரி வந்து ரிலாக்ஸ்டாக. ஆக்சுவலி வந்து எனக்கு நாளைக்கு வரைக்கும் என்ன இருக்க சொன்னாங்க. நாளைக்கு சென்னையில் ஒரு ஈவெண்ட் இருக்குனால நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்கும்போது ரிலாக்ஸ்டாக, மேபி டெஃபினெட்லி ஐல் பி கம்மிங் பேக் ஹியர் அகைன் அண்ட் அகைன், நோ டவுட் அபவுட் இட். பட் இன்னைக்கு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இங்கே அழகாக ஒரு நைட் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸாக இந்த இடம்லாம் இந்த மாதிரி பால்கனிலாம் எனக்கு ஈவினிங் டைமில் வந்து உட்காந்துடணுன்ட்டு ஆசை. ஈவினிங் அகைன் நைட். ஓகே, கொஞ்சம் ரிசார்ட்டை வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே அதர் ரூம்ஸ் ஆகியும். as I said in the beginning, இன்னும் நான் ரிசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. டேரெக்டாக உள்ள வந்து ரூமில் செக்இன் பண்ண உடனே ஐ ஸ்டார்டட் மை லைவ். அதனால் வந்து ரேண்டமாக தான் போகிறேன்.
தெரிஞ்சதை இப்போ காமிக்கிறேன். மேபி அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சுவலி திருப்பதிலேருந்து வரக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஐ வில் கம்ப்ளீட் தட். அண்ட் அதுக்கப்புறம் மேபி ஈவினிங் ஐ மே ஹேவ் லிட்டில் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா ஐ வில் டூ another live or I'll do the recorded video. இல்லை அப்படின்னா மேபி த நெக்ஸ்ட் டைம். இன்றைக்கி வந்த ஒர்க்கை மெயினாக முடிச்சிடணும். ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன். அட் த சேம் டைம் ஆஃப்கோர்ஸ் ஃபார் ஃபியூ கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல். மலை வாவ். சூப்பர். ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் நல்லா இங்கே கேம்ப் ஃபயர். ஆல்ரைட். நான் இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் போனேன்ட்டு ஆசைப்படுவேன். இன்ஃபேக்ட் அது மாதிரியான ஒரு இடமே எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நாட் ஸோ க்ளோஸ் டு சென்னை, பட் வந்துடலாம். இன்கேஸ் பைக் காரில் வரேன்னா 2 hours வந்துடலாம். நான் ட்ரெயினில் மாறி வந்ததுனால இட் டுக் 3 hours ஃபார் மீ. சீக்கிரம் வரணும்னு நினச்சா வந்துடலாம். ரெகுலராக வர அப்படின்னா ஐ வுட் ஈவன் ப்ரிஃபர் பைக் ஆர் கார் கம்மிங் யோ. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னால ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ரூட்ஸ். So probably this would be the lawn where I may be conducting activities for the students. And இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகுது. ஐ திங்க் அங்கேயும் ஒரு பெரிய லான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் முகத்தை காமிச்சிரும் இந்த இடத்துல. ஸோ MC தமிழரசன் இயர் ரைட் நவ் இயர் அட் ரேவா ரிசார்ட் சித்தூர். திருத்தணிலேருந்து அரௌண்ட் ஒரு 28 kilometers தாண்டி வந்திருக்கேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஜான்வி மேம். நேற்று ஆஃப்டர்நூன் கால் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ வாஸ் இன் பிட்வீன் சோ மெனி அதர் ஒர்க். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு நடுவுலையும் இருந்தேன். பட் இப்படி ஒரு ஆஃபர் வந்த உடனே ஐ ஜஸ்ட் டுக் 10 minutes டு அக்செப்ட் தி ஆஃபர். இது பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. மேபி நான் அதை அப்புறமா ஷேர் பண்ணுறேன் எதுக்காக இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா. மேஜர் ரீசன் எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ரிசார்ட் அண்ட் ரெண்டாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ரொம்ப நாளாக இது மாதிரி ரிசார்ட் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காம்பினேஷன் போது தட் சம்திங் ஐ லவ் டு டூ. பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் மைண்டில் வச்சுருந்ததை தாண்டி இன்னும் நிறைய சூப்பராக இருக்குது. ஓகே, அங்கே என்ன ஒர்க்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அடாடாடா அருமையாக இருக்குது. படிக்கட்டேறி மேலே போகுது. டெஃபினெட்லி ஐ ஷுட் ஹேவ் எ நைட் ஸ்டே ஓவர் ஹியர். ஓகே, இங்கே வந்து நல்லா பிரம்மாண்டமான ஸ்டேஜ் செட்டப்லாம் போட்டு ஈவெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான இடம் மலை. குட் தட் ஐ கேம் ஸோ early. ஆக்சுவலி நேற்று நைட்டே வராமல் இருந்தேன். பட் நைட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக செட் ஆகலை. அதனால் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனேன். 4 மணிக்கு. நான் வீட்டிலேருந்து 3 மணிக்கு கிளம்புனேன். பட் நோ ரிக்ரெட்ஸ் ஃபார் தட். ஏன்னா சீக்கிரம் வந்ததுனால ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் த ரிசார்ட் அண்ட் ஆல்சோ மார்னிங் ஆம்பியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்விம்மிங் பூல். எஸ், ஸ்விம்மிங் பூல். ஆல்ரைட், ஐ திங்க் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரிசார்ட். பட் ஸ்டில் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மொட்டை மாடி போய் பார்க்கணும். வேறு ஏதாவது இருக்கும். அது வந்து நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டதுக்கப்புறமா ஐ வில் டூ அ லைவ் ஒரு ரெக்கார்டட் வீடியோ. ஸோ தட்ஸ் எ ஸ்விம்மிங் பூல். ரெயின் டான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குன்ட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் இறங்கலாம். முதல்ல அங்கே மேலாம் ஏறி போனேன். நான் இங்கே இறங்கி வழி இருக்கா? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். காசா பணமா? டைம், அஃப்கோர்ஸ் டைம் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் இப்போ ரிலாக்ஸ்டாக தானே இருக்கேன். இங்கே இந்த பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன். அண்ட் சில நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கூட கேட்பாங்க, தனியாக சில ஈவெண்ட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, கூட டீம் மெம்பர் இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் வந்து ஐம் நாட் அ டீம் பிளேயர். ஐ வாஸ் நாட் அ டீம் பிளேயர். எப்போவுமே எல்லாமே தனியாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு லாங் ரன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் டெஃபினெட்லி டீம் அப்படின்றதெல்லாம் வேணும். ஓகே, நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் பிக்சர் பிகாஸ் ஐ ஹவ் அ பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட் தேர். பட் ஆல்வேஸ் ஃப்ரண்ட் கேம் அப்படின்போது கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் பேக்கை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் தட் டசன்ட் ஸ்டாப் மீ ஃப்ரம் டேக்கிங் தட். ஓகே, alright. ஸோ டீமோட அது மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுறது. லாங் ரனில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ் டு சே தட் கோட் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபாஸ்ட், ரன் அலோன். இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபார், ரன் வித் எ டீம், ரன் டுகெதர் அப்படின்வாங்க. அது மாதிரி தான். அந்த வகையில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் போகும்போது கூட டீம் மெம்பர் ஒன்று டீம் இருக்கும், இல்லை டீம் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அப்படி தான் இருப்போம். அதை தாண்டி தனியாக பார்க்கும்போது வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமானு நினைக்கும் போது ஐ வுட் சே டெஃபினெட்லி அது கஷ்டம் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அட் டைம்ஸ் ஐ நீட் மை மீ டைம். அது மாதிரி தான் இன்றைக்கி. இன்ஃபேக்ட் இன்றைக்கி சில டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு வரான்னு நினச்சேன். பட் எவ்ரி ஒன் வாஸ் லிட்டில் பிஸி.
அப்படி பிஸின்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்லி என் மைண்ட் எப்படி போனால் ஓகே இப்போ வந்து ஜஸ்ட் திங்க் அபவுட் மை செல்ஃப் தமிழ் அலோன் அவ்வளோதான் இட்ஸ் மீ டைம். நான் இங்கே வந்திருக்கிறது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணேன் அஃப்கோர்ஸ் அண்ட் ஃபியூ த திங்ஸ் ஃபார் த ரிசார்ட். அதை தாண்டி எனக்குன்னு ஒரு மீ டைம் இப்போ இதை மாதிரி நான் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இங்கே வந்து சுற்றிட்டு வரலாம். ஏன் இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நான் போக முடியாது. அது மாதிரி வந்து எவ்ரி ஒன் யூ நீட் மீ டைம் ஈவன் இஃப் யூஆர் அ டீம் பிளேயர். நான் ஃபேமிலியிலே அதுதான் சொல்லுவேன், வெக்கேஷன் போகிறீங்கன்னா கூட சரி ஃபேமிலியோட போகிறது ஒன்று, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் போகணும், அதே மாதிரி தனியாகவும் சில நேரத்தில் போகணும், பிஸ்னஸ் பீப்புளோடவும் போகணும். ஸோ அது மாதிரி யூ ஹேவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப். ஸோ போட்டிங் இது ஓகே இதுதான் சொன்னாங்க. ஸோ இது ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த ரிசார்ட். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர் கோயிங் டு ஹேவ் போட்டிங் ஓவர் ஹியர். 6 போட்ஸ் சொன்னாங்க என்கிட்ட. எஸ் 5 இருக்கும், மேபி 1 இங்கே எங்கேயாவது இருக்கும். ஸோ வி ஹேவ் போட்டிங் ஹியர் அண்ட் ஐ ஷோ த ஸ்விம்மிங் பூல் ஓவர் தேர் அண்ட் இங்கே எங்கேயோ ரெயின் டான்ஸ் இருக்குது. அதை தாண்டி லான் இருக்குது. தட் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு கண்டக்ட் அ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தி ஸ்கூல் சில்ட்ரன் டுடே. அண்ட் ஐ விஷ் this be a long term collaboration with the resort. And as always say, எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் எனக்கு லைவில் கமெண்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் ரிப்ளை டு தட். ஏன்னா அந்த லைவ் வந்து ஐ ரெக்கார்ட் இட் அண்ட் கீப் இட். அதனால் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ஃபியூச்சரில் பார்க்குறவன்றதுக்காக. அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் கமெண்ட். அண்ட் லைவ் முடிஞ்சு IGTVயில் சேவ் ஆகும், அப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் கோயிங் டு பி பர்மனெண்ட் ஓவர் தி இன்ஸ்டாகிராம். ஓகே இப்போ இங்கே வந்து மேலே வந்து காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே தட்ஸ் அ ஸ்விம்மிங் பூல். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த மீன்ஸ் இது பேர்லாம் சில பேர்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆனால் நான் சீக்கிரம் கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேவரட். வந்து உட்காந்துருவீங்களாம் வந்தேன்னா. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல, பட் இன்றைக்கி இந்த ரிசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் ஐம் வெரி ஹாப்பி. பட் ரெகுலராக வரும்போது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் டீமோடு வரனாலும் சரி தனியாக வந்தாலும் சரி ஐ லவ் மை மீ டைம். I will relax. That's the reason sometimes people ask what makes you run. உங்களுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கலான்னு போது அட் டைம்ஸ் இந்த மாதிரியான சில பிரேக்ஸ் எல்லாம் தேவைன்றது அடிக்கடி நான் சொல்லக்கூடியது. பிரேக் எடுக்காமல் ஓடுறதுன்றதுலாம் எனக்கு பிடிக்காது. சில நேரத்தில் பிரேக் எடுக்க முடியாமல் ஓடுற மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் எங்களை மாதிரி ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு விஷயம் ஃபார்ச்சுனேட் திங், அப்படியே ப்ரொஃபஷன்லேயே நம்மளோட ஒர்க்லேயே இது மாதிரி சில பிரேக் எடுத்துட முடியும். ஆல்ரைட், ஸோ ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த லைவ். ஆல்மோஸ்ட் ரிசார்ட் முடிச்சது. எங்கே வெளியே போகுது ஒத்தடி பாதி. ரிசார்ட் உள்ளே இருக்குது, நான் ரிசார்ட் விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். So those who have just joined the live or if you are watching the video from off, I am here at Reva Resorts, Chittoor. MC Thamarasan here from Chennai, exploring the resort here. I have come here to conduct team building activities, not team building, fun activities and team activities for the school children from Tirupati. ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு எந்த ரூட்டுன்னு தெரியல. ஓகே இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக மை டீம் மெம்பர்ஸ் தோஸ் ஆர் வாட்சிங் திஸ் டெஃபினெட்லி நான் கூப்பிட்டு வரேங்க. வரலாம், நம்ம டீமாக வரலாம், ஜாலியாக இருக்கலாம், நம்ம விளையாடலாம், வரவங்களை நம்ம குஷிப்படுத்தலாம். as I always say, we'll keep others happy and also we will have our own fun time also. வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இல்லை, நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, யூ கேன் see the resort entrance there, I mean the reception. All right, ஓகே இப்போ நான் ஜஸ்ட் சம்மப் பண்ணிடுறேன். இங்கே ஆரம்பிச்சு தட்ஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ரிசார்ட். அதுக்கப்புறமா அப்படியே இங்கே உள்ளே வரலாம். நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இங்கே அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குது, நல்லா கிளாஸில் இருக்குது ஃப்ளோர். அதனால் ஏறதுக்கு பயப்படுறதுல ஏறலாமா இல்லையான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஏறலான்னு நினைக்கிறேன், மேபி அப்புறமா கேட்டு ஏறலாம். த ரிசப்ஷன் தேர் அண்ட் அந்த பக்கம் ரூம்ஸ். அது வழிக்காக தான் உள்ளே போனோம். பின்னாடி வி saw the lawn, ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம், போட்டிங் பார்த்தோம். நான் ரெயின் டான்ஸ் மட்டும் தான் காமிக்கல, அது எங்கே இருக்குன்றதை மேபி அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிடுறேன். அண்ட் வெளியே பார்க்கலாம், ரோடை பார்க்கலாம். வித் தட் ஐ லைக் டு ஸ்டாப் த லைவ். நான் அடுத்த ரூமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு let me meet the client and have the discussion for today. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் நைட் நான் ஒரே 1 hour தான் தூங்கினேன். நான் இங்கே வந்த உடனே ட்ரெயினில் வரும்போது ஒரு 1.5 hour தூங்கலாம், இங்கே வந்துட்டு ஒரு 1 hour தூங்கலாம்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் நான் பல தடவை சொல்கிற மாதிரி தூக்கன்றதை வேறு டைமில் கூட பார்த்துக்கலாம். பட் சில விஷயங்கள் அப்பப்போ பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ரிசார்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எனக்கு இதுதான் கரெக்டான டைம். எஸ், வி ஆர் ஹியர் அட் த அன்எக்ஸ்ப்ளோர்டு ரெவா ரிசார்ட். நம்மளுடைய முகத்தை காமிச்சிருவோம். சன் ஆப்போசிட்டில் கண்ணு முடிக்கலாம்.
அண்ட் ஆன் தி வேல பிலவாங் ஸ்கூலில் பார்த்தா வாஸ் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் டிரைவர்கிட்ட நான் பேசிட்டு வந்துட்டு இந்த பாஸ்கர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அவருக்கு வரும்போது தேங்க்ஸ் டு மிஸ்டர் கேஷவன் ஃப்ரம் இயர் பின் கண்டினியூஸ்லி கோஆர்டினேட்டிங் வித் மீ. பிலவாங் ஸ்கூல் பற்றி சொன்னேன். ஆன் தி வேல பார்த்தா ஃபார்ச்சுனேட்டாக பிலவாங் தாண்டி தான் வந்தோம். லாங் பேக் பிலபாங்கில் ஈவெண்ட் பண்ண திருத்தனில் கேம் மீ நந்தினி அண்ட் மை டீம் மெம்பர்ஸ் வி கேம் யோ டு கண்டக்ட் மேரத்தான். அதுக்கப்புறம் பிலபாங் கூட எங்களோட அசோசியேஷன் கண்டினியூ ஆகிட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அங்கேயும் போயிட்டு வி கண்டக்டட் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். சித்தூரில் இருக்கிறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ரேவா ரிசார்ட். பிஃபோர் ஐ க்ளோஸ், நான் சைலண்ட்டாக உள்ள எடுத்துன்னு போயிட்டு இந்த ஆம்பியன்ஸை காமிச்சிட்டா இல்லை இந்த லைவ். அண்ட் இஃப் யூ லைக் டு காண்டாக்ட் மீ யூ கேன் பி இன் டச் வித் மீ ஆன் மை வாட்ஸ்அப் 9003087198. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மெயின்டைன் சைலன்ஸ் நவ். விநாயகர் சூப்பரான இடம். இந்த ஊர் வந்து முருகருக்கு ஃபேமஸ். திருத்தணி முருகர். அண்ட் இங்கே ரிசார்ட்குள்ள நுழையும் போது விநாயகர். With all the blessings, let me start my day and let me start my journey here with Reva Resort. That's it for now. Have a wonderful time. Have a great day. MC Thamarajan signing off.